வணக்கம். மீண்டும் மற்றொரு இன்றைய பதிவு நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். நாட்டில் நிலவிய பிரிவினைவாதத்தை போசித்த குழுவினருடன் எழுதப்படாத இணக்கப்பாட்டிலேயே அரசாங்கம் இயங்குவதாக மொட்டு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்திருக்கின்றார். மொட்டு கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து உரையாற்றிய அவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த கொழும்பு வீட்டை விட்டு வெளியேறியமை தொடர்பில் செய்தித்தளம் ஒன்று வெளியிட்ட செய்தியில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியும் போர்க்குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டவருமான என்று மஹிந்தவை குறிப்பிடப்பட்டிருந்தது. இதில் என்ன தெரிகின்றது என்றால், நாட்டின் உள்ளேயும் வெளியிலும் பிரிவினைவாதிகள் சிவில் போரை முடிவுக்கு கொண்டு வந்தவரை குரோதத்துடன் நோக்குகின்றார்கள். இலங்கையில் பிரிவினைவாத யுத்தத்தில் ஈடுபட்ட புலிகள் போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் பிரிவினைவாதத்திற்கான அவர்களின் சிந்தனை இன்று தோற்கடிக்கப்படவில்லை. இது இலங்கையில் நடைபெற்ற சிவில் யுத்தத்திற்கு மட்டும் பொருந்துவதில்லை. உலகில் நடைபெற்ற பல பிரிவினைவாத பயங்கரவாத போர்களின் பின்னரான நிலைமையும் அவ்வாறே காணப்படுகின்றது. அதனால்தான் பல வெளிநாடுகள் எமது நாட்டின் அரசியலுக்கு பெரும் அழுத்தம் கொடுத்து வருகின்றன. உதாரணமாக, ஜெனீவா மனித உரிமைகள் மாநாட்டில் எமக்கு எதிரான அறிக்கைகள் மற்றும் இலங்கை அரசியல்வாதிகள் சில நாடுகளுக்கு செல்கையில் தெரிவிக்கப்படும் எதிர்ப்புகள் மற்றும் யுத்தத்தில் ஈடுபட்ட அரசியல் தலைவர்கள் இராணுவ வீரர்களுக்கு விதிக்கப்படும் தடைகளையும் குறிப்பிடலாம். ஆனாலும் இந்த அரசாங்கம் பிரிவினைவாத சக்திகளின் நிகழ்ச்சி நிரல்களை நிறைவேற்றுவதற்காகவே தென்படுகின்றது என்று சொல்லியும் அவர் கூறியிருந்தார். தொடர்ச்சியாக ராஜபக்சர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களே இந்த அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளை வகிக்கின்றார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். தற்போதைய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் கிழக்கு கட்டளை தளபதியாக பதவி வகித்த காலப்பகுதியிலேயே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சாட்சியான சாரா யஸ்மின் காணாமல் போயிருந்தார். அவர் சாய்ந்த மருது குண்டு தாக்குதலில் உயிரிழந்ததாக நிரூபிப்பதற்கு கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கம் பாரிய முயற்சிகளில் ஈடுபட்டது. எனினும் தற்போதைய அரசாங்கம் சாரா யஸ்மின் உயிரிழக்கவில்லை என்று குறிப்பிடுகின்றது. எனவே இதில் சதித்திட்டம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அவர் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதையே நாமும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த தாக்குதலுடன் புலனாய்வு பிரிவில் உள்ள சிலரும் தொடர்புபட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அவ்வாறு இருக்கையில் அவர் அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளை வகிக்கும் போது எவ்வாறு சுயாதீன விசாரணைகளை முன்னெடுக்க முடியும்? அதன் காரணமாகவே நாம் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பித்தோம். எனினும் அது சபாநாயகரால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பெற்றுக்கொள்ளப்பட்ட சட்டமா அதிபரின் ஆலோசனையை சபையில் சமர்ப்பிக்குமாறு நாம் கோரிய போதிலும் அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. நம்பிக்கையில்லா பிரேரணையை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியதாகவே எமக்கு தகவல்கள் கிடைத்தன. யாருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பிக்க முடியும், யாருக்கு சமர்ப்பிக்க முடியாது என்று அரசியலமைப்பில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. அவ்வாறு இருக்கையில் சபாநாயகர் அரசியல் ரீதியான தீர்மானத்தையே எடுத்திருக்கின்றார். இது குறித்த விவாதம் இடம்பெற்றால் அதனால் அரசாங்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதாலேயே சபாநாயகர் இவ்வாறான தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார். அரசியலமைப்பினை பாதுகாப்பதற்கு பதிலாக தனது கட்சியை பாதுகாக்கும் சபாநாயகராகவே இவர் காணப்படுகின்றார். கடந்த காலங்களில் ராஜபக்சர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் இந்த அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளை வகிக்கின்றார்கள். 2018ஆம் ஆண்டில் 52 நாட்கள் அரசாங்கத்தின் போதுதான் தற்போதைய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் கிழக்கு கட்டளை தளபதியாக நியமிக்கப்பட்டார். இவ்வாறான காரணிகள் வெளியே வரும் என்ற அச்சத்திலேயே விவாதத்தை நிறுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸின் நாரஹேன்பிட்ட இல்லத்திற்கு அண்மையில் விஜயம் செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. GL பீரிஸின் அழைப்பின் பேரில் நாமல் ராஜபக்ச அங்கு சென்றதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. கடந்த வாரம் சனிக்கிழமை மாலை பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் குழு ஒன்று GL பீரிஸின் இல்லத்திற்கு சென்றது. அதன்போது தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டிருந்தது. மேலும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நாமல் ராஜபக்ச சிறப்பாக பதிலளித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச குறித்தும் அங்கு கலந்துரையாடப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்கால
எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் பங்களிப்பை எவ்வாறு பெறுவது மற்றும் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான அவர்களின் திட்டங்கள் குறித்தும் நாமல் ராஜபக்ச நீண்ட நேரம் கலந்துரையாடியதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவையொரு புறம் இருக்க, மன்னார் காற்றாலை போராட்டத்திற்கு ஆதரவாக முல்லைத்தீவு இளைஞர்கள் இருவர் மன்னார் நோக்கி நடைபயணத்தை ஆரம்பித்த நிலையில் குறித்த இளைஞர்கள் இருவரும் நேற்றைய தினம் மாலை மன்னாரை வந்தடைந்திருந்தார்கள். மன்னார் பகுதியில் அமைக்கப்பட உள்ள காற்றாலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளிவாய்க்காலில் இருந்து 2 இளைஞர்கள் நடைபயணம் ஒன்றை கடந்த புதன்கிழமை ஆரம்பித்திருந்தார்கள். அவர்கள் முல்லைத்தீவிலிருந்து கால்நடையாக செல்வதோடு துண்டு பிரசுரங்களை வீதியோரங்களில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கியும் வந்தார்கள். இந்த நிலையில் குறித்த 2 இளைஞர்களும் நேற்றைய தினம் மாலை 6 மணியளவில் மன்னார் தள்ளாடி சந்தியை வந்தடைந்தார்கள். இந்த நிலையில் குறித்த 2 இளைஞர்களையும் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ். மார்க்கஸ் அடிகளார் மற்றும் மன்னார் நகரில் போராட்டத்தை முன்னெடுத்து வரும் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து வரவேற்றும் இருந்தார்கள். பின்னர் தள்ளாடி சந்தியில் இருந்து மன்னார் பஜார் பகுதி வரை குறித்த குழுவினர் நடைபயணமாக வருகை தந்து காற்றாலைக்கு எதிரான துண்டு பிரசுரங்களை பஜார் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு விநியோகித்தும் இருந்தார்கள். முள்ளிவாய்க்கால் மன்னார் காற்றாலைக்கு எதிராக 42 நாட்களாக போராடி கொண்டிருக்கின்ற இந்த மக்களுக்கு மாவட்டத்திலிருந்து மாவட்டம் சார்பாக நாம் கரம் கொடுக்கின்ற முகமாக நேற்றைய முன்தினம் 10ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் மண்ணிலிருந்து கிளிநொச்சி மாங்குளம் மல்லாவி ஊடாக இன்றைய நாள் மன்னார் தள்ளாடி சந்தியை வந்தடைந்திருக்கின்றோம். இது இந்த மக்களுக்கு இந்த மன்னார் தீவிற்கு மட்டுமல்ல முழு நாட்டிற்குமே ஆபத்தான இந்த காற்றாலையை இந்த அரசாங்கமும் இந்த அதிகாரிகளும் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று துண்டு பிரசுர மூலமாக எமது விழிப்புணர்வை மேற்கொள்வதற்காக நானும் என்னுடைய நண்பர் எஸ்ரா அவர்களும் வருகை தந்திருந்தோம். இதற்கு கடந்த பயணங்களில் நம்மளோடு இணைந்திருந்த மல்லாவி வாழ் மக்கள், கிளிநொச்சி வாழ் மக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் இதற்கு எதிராக போராட வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.